இதெல்லாம் மென்டலாக இருக்காங்க. ஆனால் பரவாயில்லைங்க, அதை உள்ளே போட்டால் உள்ளே போயிடும். கீழே உள்ளே இது ஆனால் என்னப்பாங்க கீழே அப்போ கீழே வந்து ஒரே குழியாக இருக்குது, தனித்தனியாக இருக்கிறதுல தனித்தனியெல்லாம் ஒரே குழியாக இது வந்து கீழே வந்து காலை வந்து ஒரே பிளைனாக தானே இறச்சி இது மட்டும் சின்ன சின்ன டியூபுக்கள் தான் கட்டி இருக்கிறோம், மேலே கட்டி இருக்கிறோம். இந்த டியூபுக்களும் அங்கேயும் ஓட்டை தான் இருக்குது. மேலே சும்மா பாடியை வைக்கிறதுக்கு இப்படி இடமா இருக்குது. ஆனால் பாடி அடி அடிக்கி கீழே விடும். கீழே விழுந்தாலும் 40 அடி கீழே போகும். இதுதான் அதனால் பவுன் 10 நாள் வச்சுக்கணும். ஆனால் இந்த டெத் ரேட் ரொம்ப அதிகம். போன வருஷம் நமக்கு நோயிட்டு இறக்கும் தருவாயில் இருக்கும் ஆதரவுக்கு அனாதைகள் கருணைகள். போன வருஷம் நவம்பர் மாதம் 30 நாளைக்கு 32 பேர் இறந்தாங்க. டிசம்பர் மாதம் 20 பேர் இறந்தாங்க. இப்பவும் வாரத்துக்கு 3-4 சாதாரண சாப்பிடணும். நேற்று கூட 2 பேர் அடக்கம் பண்ணோம், காலையில் வந்து சாயங்காலம். அதனால் அவங்க பாடியை நாங்கள் அப்படி வச்சுட்டோம்னா அது அழுகி அந்த 40 பழத்துக்குள்ளே போயிடும். ஆனால் அது முழுக்க அழுகி போகிறதுக்குள்ள அடுத்தவங்க செத்து போகும். இங்கே 40 குழி இருக்குன்னா 40 அடக்கி 41 பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மேலே ஒரு சிமெண்ட் ஸ்லாப் வச்சு தான் மூடி இருக்கும். அதை அதை கட்டி அந்த ஸ்லாப் எடுத்துடுறோம், பாடி உள்ளே வைக்கிறோம். அப்போ அடி கீழே எலும்பு நிற்கும், எலும்பு இருக்கும், எலும்பு இருக்கும். அதான் இப்போ அடுத்த பாடியை வைக்க வரும்போது பாதி அழியும் அழுகாமல் இருக்கும். நாங்கள் நல்லா துணி வச்சு கட்டிருப்போம் பாடி முழுக்க. அதனால இன்னொரு கட்டை வச்சு தள்ளி விடுவோம். இது 10 அடி நீளம் இருக்கு, 6 அடி பாடி, இங்கே 4 அடி இருக்கு. அது கூட அதுக்கிட்ட வரும். அடுத்த பாடியாக போகும். அந்த இடம் தண்ணி